அன்பிற்குரியோர்களே, இந்த ஆண்டின் 7வது மாதத்தின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்தில் 7வது மாதத்தில் நடந்த ஒரு சங்கதியை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானீம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலோமோனிடத்தில் கூடி வந்தார்கள். 7ஆம் மாதத்திலே என்ன நடந்தது? 4ஆம் வசனம் படி, உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியரும் லேவியரும் சுமந்தார்கள். இது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் மாதம். உடன்படிக்கை பெட்டிக்குள் இருப்பது கர்த்தருடைய கட்டளை, அது கர்த்தருடைய வார்த்தை. நாம் இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சுமப்பதற்கு அடையாளமாக அதிகமாக வேதம் வாசிக்கலாம், அதிகமாக வேதம் படிக்கலாம், தியானிக்கலாம், மனனம் செய்யலாம். இதே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63, 64ஆம் வசனப்படி, வெண்கல பலிபீடம் கொள்ளாதபடிக்கு 20,000 ஆடுகள், 1,20,000 ஆடுகள் பலி செலுத்தின மாதம் இந்த 7ஆம் மாதம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியையும், ரோமர் 12:1 நம்முடைய சரீரங்களை கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இவைகளை நாம் செய்தால் 10ஆம் வசனத்தின்படி, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அன்பிற்குரியோர்களே, இந்த 7ஆம் மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுமந்தால் கர்த்தருடைய ஆலயமாகிய நம்மை கர்த்தர் தம்முடைய மகிமையால் நிரப்புவார். 15ஆம் வசனத்தின்படி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றும் மாதம் இந்த 7ஆம் மாதம். ஆம் பிரியமானவர்களே, இந்த 7ஆம் மாதம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்ன தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் மாதம். நம்முடைய கடமை என்ன? வேதத்தை சுமப்போம், ஸ்தோத்திர பலியினால் அவரை மகிமைப்படுத்துவோம். வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.